காலையில அன்பு செழியன் அம்மா தேனக்காவை திட்டினதை பத்தி இவர்கிட்ட சொல்லிடலாம். அண்ணா, வேலண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா இருங்க. என்னம்மா, ஏன் அப்படி ஓடி வர? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா. காலையில கடையில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த அன்பு செழியன் அம்மாவால தான். அன்பு செழியன் அம்மாவாலையா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. தேனக்காவை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அண்ணிய பத்தி அசிங்கமா பேசிட்டாங்களா? ஏன்? அன்பு செழியன் சார் தேனக்காவை லவ் பண்றாராம். தேனக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அது பிடிக்காத அவங்க அம்மா நேரா கடைக்கு வந்து தேனக்காவை தர குறைவா பேசி, நீதான் என் புள்ளைய மயக்கி வச்சிருக்கியா அப்படின்னு கடைக்கு வந்த கஸ்டமர் முன்னாடி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. இங்க பாருங்க, இவன் என் பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி மயக்கி வச்சிருக்கான். என் புள்ள மறுபடியும் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா அப்புறம் நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுற மாதிரி ஆயிடும். பாத்துக்க. அக்காவால தாங்கிக்கவே முடியல. அவங்க உடைஞ்சு போய் அழுதுட்டாங்க. பாவம். அக்காவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட அக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. நான் அன்பு சார லவ் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கேட்கவே இல்ல. எப்படி சொல்ற? நீ தான் என் புள்ளைய மயக்கி வச்சிருக்க. நீ புருஷனை இழந்தவ. உன் கையில ஒரு குழந்தை வேற இருக்கு. உனக்கு இந்த வயசுல ஒரு சின்ன பையன் கேக்குதான்னு காது கூசும்படி பேசிட்டே போயிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அக்காவால தாங்கிக்க முடியாம கதறி அழுதுட்டாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அக்கம் பக்கத்து கடையில உள்ளவங்க எல்லாம் கூட்டமா வந்து அக்கா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. பாவம். இத்தனை வருஷமா நாங்க அவங்கள கடையில பார்த்துட்டு இருக்கோம். அவங்க யார்கிட்டயும் சிரிச்சு பேசினது கூட இல்ல. அன்பு சார் அபியோட டீச்சர்ன்றதுனால அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு இத தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு பண்ண தப்புக்கு அவங்க அம்மா தேனக்காவை திட்டினது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு. இனிமே அன்பு சார் கிட்ட தேனக்கா கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லுங்கண்ணே. மறுபடியும் அந்த அம்மா வந்து தேனக்கா கிட்ட சண்டை போட்டுச்சுன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அக்காவை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. சரிம்மா, அண்ணிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அந்த அன்பு செழியனை பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணா, நான் போறேன். சரிம்மா.